கவலையில் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டிருந்த அந்த பெண் முன் திடீரென ஒரு நூடுல்ஸ் தோன்றியது. மேச்சையில் இருந்த நூடுல்ஸை பார்த்ததும் அவளுக்கு ஆச்சரியம். தன் கண்களை துடைத்துக் கொண்டு அது தன் கண்களில் இருந்துதான் விழுந்ததை உறுதி செய்தாள். சற்றே தயங்கினாலும் தைரியத்துடன் அந்த நூடுல்ஸை எடுத்து வாயில் போட்டுக் கொண்டாள். மெதுவாக சுவைத்த போது அதன் சுவை நன்றாக இருந்தது. அதைத் தொடர்ந்து அவள் தன் பாட்டிக்கு ஒரு தட்டு சூடான நூடுல்ஸை அன்புடன் பரிமாறினாள். பாட்டி அதை ஒரு வாய் சுவைத்ததும் அற்புதம் என்ற ஒரே வார்த்தையில் அதன் சுவையை வர்ணித்தாள். அது மிகவும் சுவையாக இருந்தது. அடுத்த நாள் சந்தடி மிகுந்த சந்தை பகுதியில் அந்த பெண்ணின் கடையை பார்த்தார்கள். அவள் இந்த சிறப்பு வகை நூடுல்ஸைத்தான் விற்றுக் கொண்டிருந்தாள். அதன் தனித்துவமான சுவை மக்களை வெகுவாக ஈர்த்து நூடுல்ஸை வாங்க ஒருவரோடு ஒருவர் போட்டி போட வைத்தது. நூறுகள் விற்று தீர்ந்ததும் அந்த பெண் ஒரு ஓரமாக தனியாக அமர்ந்திருப்பாள். சிறிது நேரத்திற்குள் ஒரு புதிய தட்டு நூடுல்ஸ் மீண்டும் அவள் முன் கொண்டு வரப்படும். இப்படித்தான் அந்த பெண் பணம் சம்பாதிக்கும் வழியை கண்டு கொண்டாள். அவள் பணத்தை எண்ணியபடி திருப்தியுடன் புன்னகைத்தாள். ஆனால் மீண்டும் காலியான பாத்திரத்தை பார்த்தபோது அவளுக்கு கவலை ஏற்பட்டது. ஏனென்றால் அவளால் அழ முடியவில்லை. அவள் சுவரில் எட்டி உதைத்து தன்னை காயப்படுத்த முயற்சித்தாள். சோகமான திரைப்படங்களை பார்த்து தன்னை சோகமாக்க முயன்றாள். தன் கணவனின் அஸ்தியை கூட வேண்டுமென்றே கீழே தள்ளிவிட்டு தன்னை துக்கப்படுத்த முயற்சித்தாள். ஆனால் அவளால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்த முடியவில்லை. அப்போதுதான் அந்த பெண் தன் செல்லப்பிராணியின் மீது தன் பார்வையை செலுத்தினாள். பிறகு எந்த தயக்கமும் இல்லாமல் தன் செல்லப்பிராணியை காட்டுக்கு அழைத்துச் சென்றாள். நாயின் கயிற்றை பதற்றத்துடன் அவிழ்த்து விட்டாள். நாய் வெகு தூரம் செல்வதற்கு முன்பே அவள் உறுதியாக திரும்பிச் சென்று விட்டாள். திரும்பும் வழியில் அந்த பெண் அதிகமாக யோசித்துக் கொண்டே மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் தொடங்கினாள். அடுத்த நாள் அந்த பெண்ணின் கடையில் மீண்டும் 100 ஏராளமாக இருந்தன.